டிடி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கு போதை பொருளற்ற பாரதம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூதங்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளர்ந்து மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை. சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும் என்ற பேதை உரைத்தான் என்று பாரதியாருடைய வரி ஒன்று உண்டு இல்லையா? அந்த வசை எனக்கு எய்திடலாமும் வரு பாரதியார். நன்னிய கலைகள் 10,000 கோடி நவின்று நின்ற இப்புண்ணிய திருநாடுன்னு பாரத தேசத்தை வாழ்த்தின அதே பாரதியார் பல நாடுகளுக்கு போங்க, அங்கே உள்ள செல்வங்களை எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர்ங்கிறாரு மகாகவி பாரதியார். அப்படி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடிய நம்முடைய தமிழ் இனம், நம்முடைய பாரத நாட்டிலிருந்து பலரும் பல நாடுகளுக்கு போய் பல செல்வங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு வகையில் பல வகைகளில் இந்த போதைங்கிறது நாட்டுக்குள்ளே ஊடுருவி இருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது இளைஞர்களுடைய சக்தியை நம்பி தான் இருக்குது. அந்த இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு ஆள்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போதையற்ற பாரதம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நம்ம நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு அதற்கான பதில்களை எல்லாம் வழங்குவதற்காக முன்னாள் டிஜிபி திரு டோக்ரா அவர்களும் சென்னை மாநகராட்சியினுடைய டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசர் திருமதி பரணி அவர்களும் இன்றைக்கி நமக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த போதை பொருளற்ற பாரதம்ங்கிறது இன்றைக்கி ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே போதைப் பொருள் பிரச்சனை தான். காரணம் என்னென்னா, போதைப் பொருள் பிரச்சனையினாலே நமது நிகழ்காலம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருங்காலமே பாதிக்க போகிறது என்ற நிலை இன்று இருக்கிறது. நான் பிறந்த மாநிலம் பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் மாநிலம் ஒரு காலத்தில் மிகவும் செழிப்பு மிக்க மாநிலமாக இருந்தது. இந்திய நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ரொம்ப உடல் நலத்தை ரொம்ப கவனிக்கக்கூடிய மக்கள் பஞ்சாப் மக்கள் என்று அனைவரும் சொல்லுவார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதை பொருள்னால தான் நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் கூட ஆன்லைனில் கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தேன். அப்பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு இளைஞர் என்னை தொடர்பு கொண்டு எனக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் என்று சொன்னார். 10-15 நாட்கள் கழித்து அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, உண்மையில் சார் எனக்கு இந்த போதையில் நான் அடிமையாயிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இதை பற்றி சொல்கிறதுனா, நான் தயங்கினதுனால உங்களுடைய ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போது நான் கொஞ்சமாக அவருக்கு மெடிடேஷன் செஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அப்போது அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினமாக இருக்கும். அதே நேரத்தில்
அதனாலே உங்களுடைய சைக்காலஜி கம்ப்ளீட்டாகவே டிமாலிஷ் ஆகிடும். அப்படியே நீங்கள் ஒரு மனிதனாகவே அழிந்து விடுவீர்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் இப்போது இந்த ப்ராப்ளம் நாம் சால்வ் பண்ணவில்லை, ஆனால் இந்தியானுடைய வருங்காலம் மிகவும் ஒரு டார்க் ஃப்யூச்சர் என்று தான் நாம் சொல்ல வேண்டி வரும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஒரு தடவை அதுக்குள்ளே போயிட்டால் மறுபடியும் வெளியில் வர்றது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது ஒரு நட்பு வட்டத்தின் மூலமாக தான் இந்த போதைப் பொருள் வந்து எல்லாருக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது இல்லையா? அவன் போதைப் பொருளுக்கு ஆட்பட்டிருக்கான் அப்படிங்கிறது உலகத்தில் யாருக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அவன் நண்பனுக்கு கண்டிப்பாக அவன் நட்பு வட்டத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த வகையில் இந்த போதையை ஒழிக்கிறதுல நட்பர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நண்பர்களுடைய பங்கும் இருக்கிறது, ஆனால் மிக முக்கியமாக இருக்கிறது பேரண்ட்ஸினுடைய பங்கு தான். பெற்றோர் சகோதர சகோதரிகள், ஏன்னா அவங்களோடு தான் அந்த பையனோ ஒரு பொண்ணோ அவங்களோடு தானே மேக்சிமம் இருப்பாங்க. அதோடு சில நேரங்களில் நண்பர்கள் கூட அவங்களுடைய ஹேபிட்ஸு கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெற்றோருக்கு தான் அதில் அதிகமாக அக்கறை இருக்க வேண்டும். அதில் நான் என்ன சொல்வேன்னா, இப்போது நான் சொல்கிறது யாருமே தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அடுத்த திருப்பம் என்ன என்பதிலே அதிகமாக அக்கறை இருக்குமே தவிர, அவருடைய மகன் எங்கே போகிறார், மகள் எங்கே போகிறார், அவர்கள் யாரோடு சுற்றுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் கவனிப்பதில்லை. அதுக்கு அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை, கவனம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு அது தோன்றுவதில்லை. ஸோ என்ன செய்ய வேண்டுமானால், நம்மளுடைய பையன்களோடு பெண்களோடு அந்த பெற்றோர் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட பேசணும், அவங்க சொல்கிறது கேட்கணும். அவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் கொடுக்காம அவங்களுடைய சிந்தனை எந்த பக்கம் போயிட்டுருக்கிறது, அவங்களுடைய மனசில் என்னென்ன குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு திசை அவர்கள் காட்ட வேண்டும். ஸோ நண்பர்கள் மத்தியிலையும் அப்படி இருக்கும். ஆனால் நண்பர்களிடம் அப்படி ஒரு அதாவது உணர்வு எதிர்பார்க்க முடியாது. பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படி இருக்குதுன்னா, சப்போஸிங் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மார்னிங்கில் டெய்லி எந்திரிச்சு வாக்கிங் போகிறாங்க, கூட அவங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸும் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, அதிலிருந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஆரம்பிச்சிடும். அப்படி அவங்க ஆரம்பிக்கணும். ரொம்ப சரியாக சொன்னீங்க ஐயா. அதாவது பெற்றோருடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் சொன்னீங்க. மேடம், நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசராக இருக்கீங்க, நிறைய பள்ளி மாணவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேரண்ட்ஸே வந்து அந்த போதைப் பொருளுக்கு வந்து அந்த பசங்களை உள்ளே கொண்டு வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பாவே பீடி வாங்கிட்டு வாம்பார், சிகரெட் வாங்கிட்டு வாம்பார், போதைப் பொருட்களை கொண்டு வர்ற மாதிரி இருப்பார். சில பசங்களே அப்பாக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை விட இது நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி பசங்க வந்துட்டாங்க இல்லையா? அந்த இடத்துல எப்படி போதையிலேருந்து அவங்களை மீட்க முடியும்னு நினைக்கிறீங்க? சார், ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னதான், மாணவ பருவம் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு பருவம். அவங்க வந்து எப்போதுமே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வயசில் வந்து எது பண்ணுனா சந்தோஷமாக இருக்குமோ அதை பண்ணணும் அப்படின்றது அந்த மாணவ பருவம். எப்போதுமே நாங்கள் சொல்லுவோம் செலிப்ரேட்டிங் லைஃப் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம். அப்போ வந்து அவங்க வந்து தன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களை ஃபஸ்ட்டு இந்த சமூகத்தின் மூலமாக தான் கற்றுக்கிறாங்க. முதல் படி வந்து அவர்கள் வீடு. அந்த வீட்டில் வந்து இட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. பெற்றோர்கள் வந்து மிகவும் நட்புடனும் தன் குழந்தைகிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து பெற்றோரிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கட்டும். ஃபஸ்ட்டு அவங்க இந்த சமூகத்துக்கு வர்றது வந்து வீட்டில் உள்ள தாய் தந்தையரையும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்து தான் நல்ல விஷயங்களை கற்றுட்டு வெளியே வராங்க. ஸோ பெற்றோர்கள் ஒரு முன்மாதிரியாளர்களாக குழந்தைகளை நல்வழிக்கு எடுத்து செல்வதில் ஒரு சிறந்த பங்காளர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து அவர்கள் பள்ளிக்கு வராங்க. ஸோ பெற்றோரை பார்த்தே மாணவர்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ பெற்றோராகிய நாம் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாளர்களாக இருந்தால் அவர்கள் அடுத்த ஸ்டெப் நல்லாயிருக்கும். ரொம்ப சரியாக சொன்னீங்க மேடம். அதாவது முதல்ல நட்பு வட்டம், அதன் பிறகு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்றைக்கி சமூகத்தில் பார்க்கும்போது திரையில் வரக்கூடிய நட்சத்திரங்களும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக நிறைய மாணவர்கள் தவறான வழிக்கு போகிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போ பள்ளிக்கூடத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த பாடம் மட்டும் இல்லாமல் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வகையில் நம்ம தமிழக அரசு, நம்முடைய அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க? சார், பியர் குரூப் ப்ரெஷர் அப்படிங்கிறது மாணவர்களிடையே அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தான் பள்ளியிலும் கல்லூரியிலும் அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் எப்படி இருக்கானோ அதை பற்றி தான் அந்த கிளாஸ் ரூமில் இருக்க அந்த பியர் குரூப் ப்ரெஷர் அப்படின்னு
நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். நாம அந்த நல் பழக்கங்களையும் கெட்ட பழக்கங்களையும் அவர்கள் அந்த கல்லூரியிலும் கல்லூரி நாட்களில் வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. அப்போ ஆசிரியரின் பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைய நாளில் தமிழகத்தில் வந்து ஆசிரியர்களின் பங்கு என்றைக்குமே பெற்றோருக்கு அடுத்து நம்மளோட மாணவனோட வளர்ச்சியில் அதிகமாக சந்தோஷப்படுறது யாருன்னா ஆசிரியர் தான். ஆசிரியர் பெருந்தகைகள் வந்து ரொம்ப குரூஷியலாக மாணவர்களையும் கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களோட வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு ஒழுக்கம், டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் இருந்தால் எல்லாமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மார்க்ஸ் மட்டும்தான் ஒரு குழந்தைய வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒழுக்கம் இருந்தால் எல்லாமே தானாகவே வந்துடும். ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி. சில குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, மித்த ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருப்பாங்க. சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ ஆசிரியர்களே அவர்களுடைய சிறப்பான தகுதி என்னன்றதை கண்டுபிடிச்சு அவர்களை மேலே கொண்டுட்டு வரதுல பெரிய பங்கு பெற்றோரை விட ஆசிரியர்கள் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு போதை தடுப்பில் பள்ளி மாணவர்களுக்கும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓவிய போட்டி, ஒவ்வொரு ஏஜ் க்ரைட்டீரியாவை தான் அடலசென்ட் ஏஜ் 9th-லேருந்து 12th வரைக்கும், 8th-லேருந்து 12th வரைக்கும் பல்வேறு பேச்சு போட்டிகள், ஓவிய போட்டிகள், மாரத்தான், கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மாரத்தான், வாக்கத்தான், இந்த மாதிரிலாம் அவேர்னஸ். ஆக்சுவலாக நம்ம ஒரு குழந்தை போதை பொருளை அந்த சமூகமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அ வெரி பவர்ஃபுல் tool for reach for the students, college students and school students. அது வந்து நம்ம தமிழக அரசு பல்வேறு இன்டர்வென்ஷன் கேம்பெயின் மூலமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு தான் சார் இருக்குது. ரொம்ப சரியாக சொன்னீங்க மேடம். சரஸ்வதி கையில் புத்தகம் மட்டும் இல்லை, வீணையும் இருக்குது இல்லையா? வீணையும் இருக்குது. கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கலையும் முக்கியம். அந்த மாதிரி கலை சார்ந்த போட்டிகள் நடத்தும் போது அவங்களுக்கு அதன் மேலே ஒரு பிடிப்பு வரும். இந்த மாதிரி தவறான பாதைகளுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட். கண்டிப்பாக. ஐயா, உங்ககிட்ட என்னுடைய ஒரு கேள்வி. இப்போ போதை பொருள் அப்படின்னாலே அது ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அது நம்ம பலவிதமாக சொல்லலாம். ஒன்று என்னென்னா, ஒரு நாடு எப்படி இதனாலே அழிகிறது என்பதை நாம் ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ நமக்கு பகையாக இருக்கின்ற ஒரு நாட்டை நாம் அழிக்க வேண்டுமானால் அதுக்கு போதையை அதில் நுழைய வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மாதிரி. அப்படி தான் பாகிஸ்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பஞ்சாப் இவ்வளவு மோசமான நிலைக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு அது ஒரு நெய்பரிங் ஸ்டேட்னால அங்கேருந்து ட்ரோனு மூலமாக அல்லது வேறு ஏதாவது வழியாக அவர்கள் நிறைய போதைப் பொருள்கள் எல்லாம் அனுப்புகிறார்கள். ஸோ இது இப்போ நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு பழக்கமாக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு இதில் படிப்பிலையோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ அக்கறை அவங்களுக்கு குறைஞ்சிடும். ப்ளஸ் இதனுடைய ஒரு டொமினோ எஃபெக்ட் ஒன்று இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். டொமினோ எஃபெக்ட்டுங்கிறது என்னென்னா, ஏதாவது தவறாக ஆரம்பிக்கும் போது அதனாலே இன்னும் சில இதுவரைக்கு நன்றாக இயங்கி கொண்டிருந்த சில அம்சங்கள் கூட அப்படியே தடம் மாறி போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவருக்கு போதை பழக்கம் வருகிறது, அவருடைய உடல் நலம் கெடுகிறது. அப்போ ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த முன்னாடி இருக்கிற பொலிவு காணலைன்னா அப்படி ஒரு ஃபீலிங் வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிடும். அவரை சுற்றி உள்ள மாணவர்கள் நண்பர்கள் அவரை தவிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சப்போஸ் இங்கே அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தார்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிடுவார். வீட்டிலையும் அவர் திட்டு வாங்குவார். ஸோ அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்கும்? திஸ் டைப் ஆஃப் டொமினோ எஃபெக்ட் ஸ்டார்ட்ஸ். ஸோ அந்த ஒரு பிரச்சனை மட்டும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு வழி வகுக்கிறது. ஸோ அப்படி பண்ணி கடைசியில் என்ன ஆகுது? சப்போஸ் இங்கே ஒரு ஆள் 2 ஆள் 10 ஆள் ஒரு சமுதாயமே அந்த வழியாக போகும்போது என்ன ஆகும்? அவர்களுடைய அந்த உள் சக்தி, முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ஒரு என்தூசியாசம் அதெல்லாம் குறைந்து விடும். ஸோ அப்படி தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டை நாசமாக்க முடியும். அப்படி தான் பாகிஸ்தான். ரொம்ப சரியாக சொன்னீங்க மேடம். நம்முடைய திரையில் இப்போ ஒரு செயலி தெரியுது இல்லையா? ஆமாம் சார். அது என்ன, அதை யாரை அணுகணும், எப்படி, அதை பற்றி தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா அரசு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு போதை இல்லா உலகத்தை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் அவர்களோட தலைமையில் ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெறுதுங்க சார். அதில் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா துறையிலும் பள்ளிக்கல்வித்துறையின் பங்கு என்ன, அந்த ட்ரக்ஸ் வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது, அது எந்த இடத்துல செயின்
ஆக்டிவிட்டீஸ் நடக்குது எல்லாமே அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அனைத்து மாவட்டத்தில் இருக்க மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ரிவ்யூ பண்ணுவாங்க சார். இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் இந்த செயலியை பயன்படுத்தி உங்கள் கருத்தை நீங்கள் இதில் தெரிவிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இந்த ஆப்போட முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்படும். இதன் மூலமாக எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது கல்லூரி மாணவர்கள் சொல்லலாம், இல்லை பெற்றோர்களே சொல்லலாம். சில பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, மேடம் இந்த இடத்துல வந்து இப்படி நடக்குது, அதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில, எங்கேயாவது சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துருமானா அதுக்காக தான் நம்ம தமிழக அரசு இந்த ஆப்பை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் நம்ம இன்றைக்கி எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுட்டுருக்கோம், அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நம்ம எல்லாருக்கிட்டமே இருக்குது. இந்த ஆப்பில் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம் கருத்துக்களை இதில் பதிவிடலாம். இதன் மூலமாக நமக்கு கூடிய விரைவில் ஒரு போதை இல்லா உலகத்தை நம்ம வந்து எடுத்துன்னு வரதுக்கு நம் முயற்சியையும் நாம் பதிவு செய்யலாம் சார். இதில் என்னென்ன தகவல்கள்லாம் நம்ம தெரியப்படுத்தலாம் மேடம்? எந்த இடத்துல சேல்ஸ் ஆகுது, எந்த இடத்துல வந்து விக்டிம்ஸ் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இங்கே வந்து மாணவர்கள் தவறான போகிறாங்க, இல்லை பொதுமக்களே இந்த இடத்துலலாம் சேல்ஸ் நடக்குதுங்க சார், இந்த இடத்துல வந்து போதைப் பொருளினால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போதை ரிகார்டிங் எல்லாருமே வந்து தமிழ்நாடு ஃப்ரீ ஆப் அப்படின்றதுல இதில் நம்ம ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்றதுல நம்ம தாராளமாக பதிவு பண்ணலாம். அதில் கூட அழகாக தெளிவாக தமிழ் தெரியப்படுத்திருக்காங்க. ஆமாம், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்றதுல தைரியமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இந்த துண்டு பிரச்சாரங்கள் மூலமாக நம்ம வந்து பொதுமக்களுக்கு வந்து கேம்பெயின் மூலமாக இந்த பிரச்சாரங்களை சொல்லிட்டு இருக்கோம். இது அப்படியே படித்து காமிச்சிருக்கோம். உள் மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத்துறை ஆய்வு தீர்வைத்துறை போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்க மேலாண்மை அழகு. போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் நடமாட்டம் குறித்து தங்களுடைய சுய விவரங்கள் இன்றி புகார் செய்வதற்கு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற அலைபேசி செயலியை நம்ம மொபைல் ஆப்பில் பதிவிறக்கம் செய்யுங்கள். QR ஸ்கேன் செய்யுங்கள். ஸ்கேன் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பதிவிறக்கம் உங்கள் மொபைலில் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு அதிலேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் உங்களுடைய சமூகத்தின் ரீதியாக என்ன ட்ரக் ரிகார்டிங் உங்களோட பிரச்சனைகள் தானும் இதில் பதிவு செய்யலாம். இது ரகசியமாக இருக்கும். அதனால் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், நம்ம ஏதாவது சொன்னால் நமக்கு ஏதாவது சொசைட்டி மூலமாக ப்ராப்ளம் வந்துடும். பட் இதில் வந்து ரகசியம் பாதுகாக்கப்படும். ரொம்ப சரியாக சொன்னீங்க மேடம். இப்போ மாணவர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களை வாங்கி உட்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணப்புழக்கம் எப்படி வந்தது இல்லையா? பெற்றவர்கள்ட்டேருந்து நம்ம காலத்தில் பாக்கெட் மணிலாம் ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் இன்றைக்கி மாணவர்களோட சர்வசாதாரணமாக நிறைய பணப்புழக்கம் இருக்க போய் தான் அவங்க அந்த போதைப் பொருளுக்கு உள்ளே வராங்க இல்லையா? அதை எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து மாணவ பருவத்தில் வந்து சூப்பர்விஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அவனுக்கு பள்ளி மாணவனுக்கோ இல்லை கல்லூரி மாணவருக்கோ எப்படி கையில் காசு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சோர்ஸ் வந்து வீட்டிலேருந்து. பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த ஏஜ் குரூப்பில் வந்து மாணவர்களோடு இருக்கணும். அவங்க செய்கிற சின்ன சின்ன தப்பு நான் ஃபஸ்ட்டே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன், அவங்க லைஃப் வந்து செலிப்ரேட்டிங் லைஃப். தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி ப்ரோக்ராம் கல்லூரி மாணவர்களுக்கு ரெட் ரிப்பன் கிளப் அண்ட் லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்கிறப்பே அதில் அழகாக சொல்கிறாங்க, செலிப்ரேட்டிங் லைஃப். அவங்க வாழ்க்கையே சந்தோஷமாக பண்ணோம். அவங்களுக்கு தப்பு எது ரைட் எதுன்னு தெரியாது. அந்த ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு இது பண்ணுனா நான் சந்தோஷமாக இருப்பேன் அது மட்டும்தான் தெரியுமே ஒழிய அதற்கு அப்புறம் வர பின் விளைவுகள் வந்து எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி தரத்தில் பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும் அந்த சமூகமும் அவங்களோட சேர்ந்து போனால் பல குற்றங்கள் இருந்தால் இப்போ காசு இப்போ ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. அந்த 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு அவங்க எங்கே போவாங்க? ஃபஸ்ட்டு பழக்கம் வீட்டிலேருந்து திருடுறது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவங்களோட சரியான நேரத்தை செலவு பண்ண மூலமாக அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம அவங்களோட ஆஸ் அ பேரண்ட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த குழந்தை என்ன பண்ணும்? தன் கஷ்டங்களையோ இல்லை தன் மனசில் என்னென்னமோ கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். அவங்களுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்குன்னு. அந்த குழந்தைங்கள்ட்ட 8th சின்ன குழந்தைகிட்ட கூட பேசி பாருங்க, அது நமக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். பட் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம அவங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் குழந்தைக்கும் ஃபேமிலிக்கோட ஒரு பாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ பாதி குற்றங்களை குறைக்கலாம். ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி குறைந்து அவங்களுக்கு இடையில ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு வந்தாலே இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம்.
ஐயா நீங்கள் பேசும்போது ஒரு கருத்து சொன்னீங்க, அதாவது இந்த போதைங்கிறதே வந்து ஒரு பயங்கரவாதம், ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து போர் தொடுத்து தான் அழிக்கணுங்கிறது இல்லை, இது வந்து ஒரு கரையான் மாதிரி, புற்றீசல் மாதிரி, வந்து கேன்சர் கிருமி மாதிரி இந்த போதையை உள்ள கொண்டு வந்து கூட அழிக்க முடியும். இன்னொரு ஆங்கிளும் இருக்குது, விளக்கலான அதை நீங்கள் சொன்னீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த போதை வந்து ஒரு நாட்டுக்குள்ள கடல் வழியாக வருது அல்லது வான் வழியாக வருது, அது தரை வழியாக வருது இல்லையா? இந்த 3 நிலைகளையும் தடுப்பதற்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அந்த செக்ஷன் 8 அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. செக்ஷன் 8 தான் இது ஒரு டிஃபைனிங் செக்ஷன்னு நாம் சொல்லலாம். தட் இஸ் இதில் போட்டது மாதிரி தட் இட் ப்ரொஹிபிட்ஸ் ப்ரொடக்ஷன், இது மேனுஃபேக்சர், பொசஷன், சேல், பர்ச்சேஸ், டிரான்ஸ்போர்ட், வேர் ஹவுசிங், யூஸ், கன்சம்ஷன் எட்ஸெட்ரா எல்லாமே இது ஒரு ஒட்டுமொத்தமான ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் செக்ஷன் 8. இப்போது இந்த தீவிரவாதத்தை பற்றி நம்ம பேசும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த ரூட்ஸ் பற்றி சொன்னீங்களே, ஸோ தெர் ஆர் மெனி வேஸ். இதில் இந்த போதைப்பொருளுக்கும் போதைப்பொருள் விற்பனைக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் தீவிரவாதத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு வருகிறது என்பதை நாம் கொஞ்சம் நான் விளக்கி சொல்கிறேன். ஒன்று என்ன, போதைப்பொருள் வியாபாரத்தில் பணம் நிறைய உருவாகிறது. ஏன்னா அந்த தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மிகவும் குறைவு, ஆனால் அதில் வரக்கூடிய வருமானம் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகுது, பணம் அப்படி சேர்கிறது. அந்த சேர்ந்து கொண்டிருக்கும் பணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போது ப்ளஸ் இன்னொன்று இருக்குது. இப்போ ஆர்டினரி மேனுஃபேக்சரில் எப்படி இருக்கும்னா ஒரு போட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பொறுத்து தான் போட்டி வரும். ஆனால் இதிலே அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனோ இது செக்ஷன் 21ல என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படுதுங்கிறது சொல்லியிருக்கோம் பாருங்க. ஆமாம், நம்ம மக்களுக்கு வந்து அறிவுரைகளை விட தண்டனைகள்னா தான் பயப்படுவாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, தலைக்கவசத்தை கூட நம்ம வந்து அபராதம் விதித்து தான் வந்து நடைமுறை கொண்டு வந்தோம் இல்லையா? கரெக்ட், அது இருக்குது. அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இப்போது என்னென்னா, இந்த NDPS ஆக்ட்னு ஒன்று இருக்குது. 1 லட்ச ரூபா தண்டனை, 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அவங்க பெனால்ட்டி. அது ஒரு கமர்ஷியல் குவான்டிட்டியாக இருந்தால் அப்படி 10 to 20 years ப்ளஸ் ஃபைன். 1 லட்சம்னா வெறும் 1 லட்சம் இல்லை, ஆமாம், ப்ளஸ் மெயின் திங் அதில் 10 to 20 years ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட். ஸோ பட் என்ன ஆகுதுன்னா, இப்போது 2-3 விஷயங்கள் இதை பற்றி நம்ம அதனுடைய சட்ட சமுதாயத்தில் சட்ட சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, இது எல்லாமே NDPS ஆக்டில் வருகிறது. NDPS ஆக்டுங்கிறது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ். சைக்கோட்ராபிக்னா எந்த பொருள்கள் உங்களுடைய மனதை பாதிக்கின்றனவோ அதுதான் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ். ஸோ அந்த ஆக்ட் 1985 இது வந்தது. அது ஒரு கடுமையான சட்டம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒஃபென்சஸ் நான் பெயிலபிள் ஒஃபென்சஸ், பெயிலே கிடையாது. அப்புறம் நீங்கள் பனிஷ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதில் ரொம்ப ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ 20 years இம்ப்ரிசன்மெண்ட்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் டு மர்டருக்கு உண்டான பனிஷ்மெண்ட் மாதிரியே. ஸோ அந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் செக்ஷன் 27 இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீனில் இருக்குது. தட் இஸ் கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்றும் விற்கலையே, நான் அது எதுவுமே பண்ணலை, வெறும் நான் இது பண்ணியிருக்கிறேன்னு, வெறும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கன்சம்ஷன் கூட ஒரு ஒஃபென்ஸ். அதுதான் இதில் 31 ரிப்பீட்டட் ஒஃபெண்டர். சப்போஸிங் இப்போது ஒருத்தர் திரும்ப இந்த இதில் பிஸ்னஸ் செய்கிறாருன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் 30% மோர் அப்படிங்கிற இது வருது. ஸோ செக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் செக்ஷன்ஸாக இருக்கிறது. இப்போது டெரரிசம்க்கு நம்ம மறுபடியும் வர முடியும்னா சொன்னால், அப்போ டெரரிசம் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இதில் நிறைய பணம் உருவாகிறது. அந்த பணம் உருவாகும் போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி விச் இஸ் பேஸ்ட் ஆன் வயலன்ஸ், வன்முறை அடிப்படையில் தான் போட்டி. ஏன்னா இப்போது சப்போஸ் இங்கே கார் மேனுஃபேக்சர் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க, அந்த கார் மேனுஃபேக்சரில் நீங்கள் சப்போஸிங்க அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னா உங்களுடைய கார் மேனுஃபேக்சரிங்கினுடைய குவாலிட்டி மேம்படணும். இங்கே எப்படி கிடையாது. இங்கே யார் கை பலமாக இருக்கிறதோ அவங்க இதில் ஜெயிச்சிடுவாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, வெப்பன்ஸ் வாங்குவாங்க, ரவுடித்தனம் ஆரம்பிக்கும். அந்த ரவுடித்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஒரு டான் ஸ்டைலில் வளர்ந்துடும். ஒருத்தர் ஒரு டானாக இருப்பார், அவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார்.
ஸோ அவங்க அதிலிருந்து தீவிரவாதத்துக்கும் போயிடுவாங்க. ஏன்னா இப்போது ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, பணம் வாங்கிறது, ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்குறது, அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது, அதெல்லாம் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ அந்த ட்ரக் ரூட் இருக்குதுல்ல, அந்த ட்ரக் ரூட் அவங்க ஒரு சேஃப் ரூட்டாக வச்சுருப்பாங்க. தட் இஸ் எப்படி நம்ம போனால் பிடிக்க முடியாமல் போகும். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரக் ரூட்டே டெரரிசம் ரூட்டாக மாறிடுது. ஸோ ஏற்கனவே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை, தட் இஸ் நீங்கள் எந்த ரூட்டில் போனீங்கன்னா போலீஸ்லேருந்து செக்யூரிட்டி இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அப்படி ஏற்கனவே ஒரு ரூட் டிசைட் ஆகிடுது. அதே ரூட்டு ஸோ ஒரு நெக்ஸஸ் டெவலப் ஆகுது. தட் இஸ் திஸ் லார்ஜ் ஸ்கேல் க்ரைம், டெரரிசம், ட்ரக்ஸ், மணி லாண்ட்ரிங், அப்புறம் பாலிட்டிக்ஸ் அண்ட் இப்போ இவங்க மேலாம் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் பாயுங்கய்யா? சட்டங்கள் தான் அதில் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லை, தட் இஸ் கமர்ஷியல். இப்போ குண்டாஸ் போடுறாங்க இல்லையா, குண்டாஸ், அந்த மாதிரி வேறு என்னென்ன சட்டங்கள்லாம் இருப்பாங்க? குண்டாஸ் ஆக்ட் ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னா, குண்டாஸ் ஆக்டுடைய தன்மையை நாம் இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் எல்லாமே நான் பெயிலபிள். தட் இஸ் NDPSல பெயிலே கிடையாது. சின்ன பொருள் இருந்தால் கூட, சின்ன குவான்டிட்டி இருந்தால் கூட அதுக்கு பெயில் கிடையாது. ப்ளஸ் நீங்கள் இதில் பார்த்தீங்கல்ல, இப்போது அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும், எஸ்பெஷலி நீங்கள் கமர்ஷியலாக பண்ணிங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ 20 years இம்ப்ரிசன்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் a very very big. இட்ஸ் லைக் எங்கே வேணால் சர்ச் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? NCP பண்ணலாம். NIB NCB இது ரெண்டுமே. NCBங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடையது, NIBங்கிறது ஸ்டேட்டினுடையது. ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னா, இங்கே ஒரு SP இருக்கார், திரு மயில்வாகனன், அவர் தான் NIBனுடைய இன்சார்ஜ். ஸோ அவர் ஒரு கோஆர்டினேட்டிங் ஆஃபீஸராக செயல்படுவார். இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ரெய்ட்ஸு, கேஸஸ் அதுவும் அவர் சூப்பர்வைஸ் செய்வார். ப்ளஸ் அவர் என்ன பண்ணுவார்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடு அவர் லைசன் பண்ணுவார். இப்போ NCBங்கிறது ஆல் இண்டியா லெவலில், NIBங்கிறது இங்கே செயல்படுகிறது. ஸோ இங்கே 15 யூனிட்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், NIB யூனிட்ஸ். ஒரு தட் இஸ் 12 DSPs இருக்கிறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப் இங்கே இருக்குது. ரொம்ப சரியாக சொன்னீங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொன்னீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மெயினாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஸ்டேட்ஸோடு அவங்க இது பண்ணுறாங்க. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒரு மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷனுங்கிறது பார்டரை செக்யூர் பண்ணுறது. ஏன்னா பார்டர் வழியாக தானே இது வருகிறது. இப்போது பங்களாதேஷ்லேருந்து there are 2 main areas. அது கோல்டன் கிரெசன்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் அந்த பகுதியில் இருக்கிற சில பகுதிகள், அங்கே தான் ஓபிஎம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறது. அதுக்கு பேர் கோல்டன் கிரெசன்ட். அதே போல் நம்மளுடைய ஈஸ்ட் சைடில், கிழக்கு சைடில், தட் இஸ் கால்டு கோல்டன் ட்ரையாங்கிள். ஸோ அதில் லாவோஸ், தாய்லாந்து, மயன்மார் அந்த ஏரியாஸில் சில பகுதிகள் இருக்குது. ஸோ இந்த 2 சைடிலிருந்து தான் நமக்கு உள்ளே வருகிறது, ஓபிஎம் உள்ளே வருகிறது. ஸோ அது தடுப்பதற்காக அந்த பார்டரை செக்யூர் பண்ணுறது. இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் ஃபென்ஸ் அப்படி சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இப்போ சேட்டலைட்ஸ் கூட அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க ஐயா. மேடம், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் நிறைய பள்ளிகளுக்கெல்லாம் போகிறீங்க, மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா? போன தலைமுறையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நல்லொழுக்க வகுப்புன்னு ஒன்று இருக்கும். அதை மேக்ஸ் வாத்தியார் கடன் வாங்கி ஒரு மேக்ஸ் நடத்துவார். இப்போ அந்த வகுப்பே இல்லாமல் எடுத்துட்டாங்க. எதுக்குன்னு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடி பீரியட்னு ஒன்று இருக்குது. இப்போ அதையும் என்ன செய்கிறாங்க, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மாணவர்களுக்கு ஆசிரியரால் நல்லொழுக்கம் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் போகும்போது உங்களுடைய விழிப்புணர்வில் ஆசிரியர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இதனுடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய வீரியத்தை, அந்த தண்டனையை இதெல்லாம் நீங்கள் அவங்க சுட்டி காட்டி சொல்கிறீங்களா? சார், ஆக்சுவலாக நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பீரியடில் தான் இந்த பிடி பீரியடை கடன் வாங்குறது. நமக்கு இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை சார். கல்வித்துறை நாங்கள் அவங்களோட ரொம்ப நிறைய ப்ரோக்ராம், மாணவர்களுக்கு இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். நாங்கள் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எதாவது பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எல்லா மாவட்டத்தில் இருக்க கல்வித்துறை வந்து ரொம்ப சந்தோஷமாக பெர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. மேடம் வெல்கம் மேடம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்கன்னு. ஆசிரியர்களுக்கு இந்த போதை தடுப்பு பொருள் பற்றி
ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு கண்டினியூ ட்ரைனிங்ஸ், அவங்களாம் ரொம்ப அவேராக தான் சார் இருக்காங்க. ஆசிரியர்களும் மாணவர்களிட தன்னோட வகுப்பில் அவங்களோட ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு கிளாஸும் நடத்துகிறாங்க. அதனால் வந்து ரொம்பலாம் இப்போல்லாம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் சார் ஆசிரியர் மாணவர்கள் எல்லா இடத்துலையும். யூஸ்வலாகவே சொல்லுவாங்க, அம்மா அப்பா தான் வீட்டில் ரொம்ப திட்டுறாங்க, ஆசிரியர்கள் யாரும் குழந்தைய திட்டுறதே கிடையாதுன்னு. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னைக்கு வந்து ஆசிரியர் குச்சியை கீழே வச்சாங்க. நம்ம பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் மார்க்ஸ் என்னைக்கு ஆசிரியர் குச்சியை கீழே நம்ம ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்துட்ருக்கோம். ஆசிரியர் என்னைக்கு குச்சியை கீழே வச்சாங்களோ அன்றைக்கே வந்து குழந்தைகளுக்கு ஒரு பயம் இல்லை படிப்போட. பட் இன்றைக்கி ஆசிரியரும் மாணவரும் ரொம்ப ஒரு அப்ரோச்சஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அதில் எல்லா குழந்தையும் அரவணைச்சி போகணுங்கிறது தான் ஆசிரியரோட நோக்கம். ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே பள்ளி கல்வித்துறையிலையும் சரி சிறப்பான இந்த போதை தடுப்பு பொருளில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ட்ரைனிங்ஸ் இருந்து அவங்களும் அவேரோட தான் இருக்காங்க. சார் வந்து NDPS பற்றி சொன்னார். JJ Act 2015 குழந்தைங்களுக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் மூலமாக இருக்குது. அந்த ஆக்டும் வந்து நிறைய வந்து குழந்தைங்களுக்கு போதை தடுப்பு பொருளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டும் சொல்லிட்டு இருக்காரு. அது சார் மூலமாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். JJ Act 2015 வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் குழந்தைய யாராவது போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணாங்களோ இல்லை அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்ததோ அதுக்கு வந்து அதிகமான சார் சொன்ன பனிஷ்மெண்ட் அதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டாவது, குழந்தை போதைப் பொருளை யூஸ் பண்ணாங்க அவங்கள பனிஷ் பண்ணணுன்றது யாரோட நோக்கமும் கிடையாது. ஏன்னா இன்றைய மாணவ தலைவர் செல்வங்கள் தான் நாளைக்கு தலைவர்கள். ஸோ அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது போதைப் பொருளை பயன்படுத்தினா அவ்வளோதான் லைஃபே போச்சு அப்படின்லாம் கிடையாது. ரீஹாபிலிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குங்க சார். அவங்கள வந்து பேரண்ட்ஸும் சரி பள்ளி ஆசிரியர்களும் சரி எல்லாருமே அவங்கள ஒரு அன்பால் அரவணைச்சி அந்த நிலையிலேருந்து கொண்டுட்டு வர்றது, திருப்பி ரீபேக் கொண்டுட்டு வர்றது தான் இந்த JJ ஆக்டோட முக்கியமான நோக்கமாகும். அதனால் வந்து இந்த குழந்தைகளுக்கு JJ Act 2015 வந்து நிறைய பங்களிப்பை கொடுத்துட்ருக்கு. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம். அதாவது இந்த போதை வந்து அந்த ஒரு தனிநபரோட முடிஞ்சு விடுறது இல்லை, அவர் மூலமாக மற்றவங்களுக்கும் பரவுது. அது தனி மனித பாதிப்பு மட்டும் இல்லை, அது ஒரு சமூக பாதிப்பாக மாறுது, பொருளாதார பாதிப்பாக மாறுது. அப்படி பல நிலைகளில் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? இப்போ பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா போதையை ஒழிச்சா மட்டும்தான் நம்ம வந்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இப்படி பல சமூக பிரச்சனைகளோட இது தொடர்புல இருக்குது. அப்படிங்கிறதுனால பள்ளி அளவில் எப்படி இதை இன்னும் 100% இதை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் சார். ஆக்சுவலாக வந்து மாணவர்களுக்கு இதை பற்றிய தகவலை நிறைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு செல்ல வேண்டும். அந்த கொண்டு செல்வதன் மூலமாக தான் அதில் வந்து இது வந்து பியர் குரூப் ப்ரெஷர். அது நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணவே சொல்ல, ஒரு கிளாஸில் ஒருத்தர் இருந்தால் போதும் அந்த கிளாஸே அது நல்ல வைபாக இருந்தாலும் சரி கெட்ட வைப்ரேஷன். பள்ளி மாணவர்களுக்கு எப்படி இதனுடைய தொடர்பு ஏற்படுது அவங்களுக்கு? அந்த சார் அது அவங்க வந்து கம்யூனிட்டியோட லிங்க் ஆகிறாங்க சார். அதை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அந்த பியர் குரூப் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? இல்லை பள்ளிக்கூடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் கிடைக்கிறது கம்யூனிட்டி மூலமாக. வீட்டில் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க பெற்றோர் போய் சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதில் அந்த பையன் என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே என்ன இருக்குது பரிசோதித்து பார்க்கணும், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்கணுன்ற ஏஜ் வந்து இந்த மாணவ பருவம். நம்மளும் ஒரு தடவை யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே. இப்போ அந்த போதையை நம்ம பார்த்தோம்னா மூக்கு வழியாக போகக்கூடிய போதை, வாய் வழியாக போகக்கூடிய 4 விதம் இருக்கு, ஊசியின் வழியாக போகக்கூடிய 4 விதங்கள் இருக்கு போதை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மோந்து தான் பார்ப்பான். மோந்து பார்க்கறதுல என்ன இருக்கு அப்படின்னு இதுக்கு வந்து சிம்பிளா சொல்லுவாங்க ட்ரக் டாலரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மோந்து பார்ப்பாங்க, செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, மாத்திரையை போட்டுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவல் போய் 4வது வழி தான் போதை ஊசியின் மூலமாக அவர்கள் போட்டுட்ருக்காங்க. இது என்னென்னா அந்த லெவல் நெக்ஸ்ட் என்னென்னா அவங்களுக்கு அந்த உடம்புல ஏற்றுக்குது டாலரன்சஸ், ட்ரக் டாலரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் 4 விதங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோந்து பார்க்குறது. அதுக்கு தான் நம்ம ஸ்கூல்லையும் சரி பள்ளி கல்லூரியிலையும் சரி அவங்க ஏதாவது அந்த மாதிரி வச்சுருக்காங்களா, தன்னுடைய பையில் வச்சுருக்காங்களா, தாங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஆசிரியர்களும் நாங்கள் நிறைய ஆசிரியர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சார். கண்டுபிடிச்சி இப்போ மனநல வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசில் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் அனைத்து தலைமை மருத்துவமனையிலும் மனநல வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஹெல்த் கேம்பெயின் போயிட்டுருக்குது. அங்கே டீச்சர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸும் போய் சொல்லிட்டு இருக்காங்க, கூட்டின்னு போகிறாங்க, ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ்க்காக போயிட்டுருக்காங்க. இல்லை எனி சம் அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த மனநல வியாழனில் போனாலே அங்கே எக்ஸ்பர்ட் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க. தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் அரசு மருத்துவமனையிலும் கவுன்சிலர்ஸ், ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணி பெற்றோருக்கும் சரி அதிலிருந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 வழியை நம்ம வந்து சமூகத்தின் நம்மளோட முக்கியமான பங்கு. மாணவர்கள் எப்படி எந்த வழியில் வந்து அவங்க போகிறாங்க, எடுத்த உடனே போதை ஊசிக்கு போக முடியாது லெவல். அதனால தான் அந்த சூப்பர்விஷன், கோஆர்டினேஷன் இதெல்லாம் ரொம்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லிங்கட். யூஸ்வலாக சொல்லுவாங்க, மாணவன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் மித்த மாணவரையும் லீடர்ஷிப்க்கு கொண்டுட்டு வர சொல்கிறோம். தெரிஞ்சால் ஆசிரியரிடம் போய் சொல்லுங்கள். ஆசிரியருக்கு மட்டும் எப்படி சார் தெரியும், யாராவது சொன்னால் தானே. அதனால் லீடர்ஷிப்பை எடுக்க சொல்கிறோம். பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் நீங்கள் லீடர்ஷிப் எடுத்து நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கிட்டையோ தலைமை ஆசிரியர்கிட்டையோ உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சொன்னால் தான் அந்த செயினை நம்ம கட் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப சரியாக சொன்னீங்க மேடம். அதாவது இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் தலைமுடியை வெட்டுவதற்கு கூட தன்னுடைய திரை நாயகர்களை பார்த்து தான் முடிவு செய்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த காலத்துலலாம் சினிமாவில் வந்து புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தால் அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா புகை நாட்டுக்கு பகை அப்படின்னு போடுவாங்க. கண்டிப்பாக அதுமாதிரி மது அருந்துற காட்சி வந்துச்சு அப்படின்னா எப்போது ஒரு தடவை தான் வரும். வந்துச்சுன்னா மது வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் தீங்கு அப்படின்வாங்க. இப்போ வர்ற படத்தை நீங்கள் தொலைக்காட்சியில் போட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கரே எடுத்து ஒட்டிடலாம் டிவியில். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம் இல்லாமல் எல்லா ஃப்ரேம்லையுமே இந்த ரெண்டும் வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? அன்றைக்கி சென்சார் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு. ஐயா இப்போ நீங்கள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 2.0, 3.0, 4.1 என்னெல்லாமோ முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மாணவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டடாக வலி நிவாரண மாத்திரைகளை எல்லாம் போதைங்கிற அளவுக்கு அவங்களும் அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் அவங்களை கட்டுப்படுத்த முடியும்? கட்டுப்படுத்துறது நான் சொல்கிறேன். பட் மேடம் 2-3 தடவை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன். அது ஒரு மூல மந்திரம் மாதிரி நாம் வச்சுக்கணும். ஸோ என்ன இருக்குதுன்னா, இப்போது ஒவ்வொருவரும் வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் இல்லையா? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருவள்ளுவர் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால அந்த கொண்டாட்டத்துக்கு என்ன வழிங்கிறது நம்ம தவறான வழியை காட்டிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி உலகத்தில் எப்படி இருக்கோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு அந்த கொண்டாட்டம் வேணும். அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பப்புக்கு போவாங்க, அங்கே டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு என்ன மாடல் கிடைக்கும்? நீங்கள் இப்போ சொன்னீங்களே ஃபில்மில் இது காட்டுறாங்க, அதனுடைய எஃபெக்ட் இருக்குது. அது மாடலிங். சைக்காலஜியில் திஸ் இஸ் நோன் ஆஸ் மாடலிங். தட் இஸ் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அது நமக்கு பிடிக்கிறது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அந்த மாடலிங்கில் தான் நம்ம தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், அதர் சிப்ளிங்ஸ், இவங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய மாடல் ஒரு மோசமான மாடலாக இருக்கிறது. ஸோ இப்போ முன்னாடி எப்படி இருக்கோம், சப்போஸிங் ஈவினிங்கில் ஹஸ்பண்ட் வர்றாருன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ போவோம், இங்கே பக்கத்தில் ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் நல்ல பிரவச்சனம் கொடுக்குறார், அங்கே போய் நம்ம கேட்டு வரோன்னா கூட குழந்தைகளும் போவாங்க, அங்கே நல்ல விஷயங்களை கேட்டுட்டு வீட்டுக்கு திரும்புவாங்க. இப்போது அதெல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு மிக பெரிய. இப்போ நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு சொன்னீங்கல்ல, அது கட்டுப்படுத்துதல் தான் எனக்கு ஒரு சங்கடம் இருக்குது. ஏன்னா பனிஷ்மெண்ட் வச்சு நீங்கள் திருத்த முடியாது. அதுதான் ஒரு நிறைய ரிசர்ச்லேயும் வந்திருக்குது. இப்போது இதே டிஸ்கஷன் இதில் அந்த டெத் பெனல்ட்டியில் கூட வரும். ஸோ டெத் பெனல்ட்டி கொடுத்தா அதனால ரேப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குறைந்து விடுகிறா, அப்படி நடக்கிறதில்ல. பனிஷ்மெண்ட்னால யாருமே அந்த பயத்தில் தெரிந்து கொள்வதில்லை, ரொம்ப குறைவாக தான் அப்படி இருக்கும். ஸோ மெயின் திங் என்னென்னா, அவங்களுக்கு பாசிட்டிவ் மாடல்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு மேடம் சொன்ன அந்த விஷயத்தை மறுபடியும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். வாழ்க்கையினுடைய கொண்டாட்டத்துக்கு என்ன சரியான வழி? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்களே சொன்னீங்க தட் நம்மளுடைய தெய்வங்கள் கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ வீட்டில் சப்போஸிங்க குழந்தை வளரும்போது அவருடைய எப்பா டெய்லி ஹார்மோனியம் வாசிக்கிறாரு, வீணை வாசிக்கிறாரு, அப்படி பார்த்தாருன்னா அவரும் அது செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதே போல் சப்போஸிங்க அவருடைய அம்மா குக்கிங்கில் அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அந்த அவருடைய மகளும் அதில் சொல்லுவாங்கல்ல, பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபாலோ தேர் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன்ஸ். உடல் வலிமை பெறணுங்கிறதுக்காக உடற்பயிற்சி செய்வது, பக்கத்தில் பேட்மிண்டன் விளையாட்டு, காலையில் ஜாக்கிங், வாக்கிங். எஸ் வை நாட்.
அதே போல் இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ எங்களுடைய வீட்டில் என்னுடைய வைஃப் ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு சிறு குழந்தையாக இருந்தபோது என்ன பழக்கம்னா, நாங்கள் 3 வேளையும் ஒன்றாக உட்காந்து சாப்பிடணும். அப்போ என்ன இருக்கும், அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தரும். இப்போ என்ன இருக்குதுன்னா, ஒரு பையன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிவி பார்த்துட்ருக்கேன், அங்கே அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க, அம்மா வேறு எங்கேயாவது சாப்பிடு. ஸோ உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இப்போது குறைந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு நாம தான் காரணம். ஸோ ஐ திங்க் பிகாஸ் தி சொல்யூஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் அடல்ட்ஸ். காரணம் என்னென்னா, இப்போ சப்போஸ் இங்கே ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு இதெல்லாம் புரியணும், இதனாலே பொருளாதாரம் எப்படி பாதிக்குது, நம்மளுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு எப்படி பாதிக்குது, அதெல்லாம் அவரால் அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அவர் கேட்பார், அடுத்த நிமிஷம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு போவார், அங்கே ஜாலியாக இருப்பார், ஸோ எல்லாமே மறந்துடுவார். ஸோ இது எல்லாம் புரிஞ்சுக்க சக்தி அடல்ட்ஸ்க்கு தான் இருக்குது. அவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டும். ரொம்ப சரியாக சொன்னீங்க ஐயா. உண்மையிலே வந்து உடம்பை பேணணும் அப்படிங்கிறத அவங்க சிறப்பாக சொன்னாங்க. இப்போ இசைக்கருவிகளே 3 விதம் இருக்குது. ஒன்று தோல் கருவி, இன்னொன்று வந்து தந்தி கருவி, இன்னொன்று வந்து காற்றுக்கருவி. இந்த 3ம் இணைந்த ஒரு உன்னத கருவியே மனித உடல் தான் இல்லையா? வெரி குட். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை இறைவன் நமக்கு படைத்து கொடுத்துருக்கிறார். இதில் காத்தும் இயங்குது, தந்தின்னு சொல்லக்கூடிய நரம்பு இருக்குது, தோல் கருவி இதில் இருக்குது. உடம்பை பேணி பார்த்தாலே போதும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரே ஒரு காமெண்ட் கொடுக்கட்டும். சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல தட் இது ஒரு கருவி. ஸோ சப்போஸிங் நாம் ஒரு ராகம் பாடிட்டோம்னாலே அதுவும் ஒரு பிராணாயாமம் பண்ணுறது மாதிரி ஆகும். ஆமாம். அதில் நமக்கு நிறைய உடல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம காற்றுக்கு வீசிட்டு இப்போ புதுசாக இங்கிருந்தோ கொண்டு வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல இது இறக்குமதி செய்வது. சமீபத்தில் கூட நம்ம உலக யோகா தினம் நம்ம பாரத பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பெரிய எழுச்சியாக உலகத்துக்கே நம்ம வந்து அதை சொன்னோம். அந்த யோக பயிற்சி, உடலை பேணுவது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். முக்கியமாக 3 வேளையும் ஒன்றா உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அதுலேயே ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் இன்னொன்று என்னென்னா, பேரண்ட்ஸு அவங்களுக்கு அந்த கேட்கக்கூடிய ஒரு பொறுமை வேணும். ஏன்னா இப்போ சப்போஸ் இங்கே ஒரு பெண் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, பள்ளிக்கூட மாணவி, அவர் வந்து என்னுடைய தோழி ஒருவர் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறாருன்னா இந்த அம்மா உடனே அப்படியே பறக்க ஆரம்பிச்சுடுவார், என்னடி அவரோடு நீ சுற்றுற அப்படிலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி உலகத்தில் சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு சரியான திசை காட்டணும். எடுத்ததுமே அவரோடு போகக்கூடாது, இவரோடு பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளையே அவங்க தவிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மேடம் நீங்கள் கூட சொன்னீங்க ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படின்னீங்க, நட்பாக நாங்கள் ஆசிரியர்களாக பழகுறோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? உளியில் விழுகிற அடிகளை வலிகராக நினைக்கிற கற்கள் ஒருபோதும் சிற்பமாகாது. அன்றைக்கெல்லாம் ஆசிரியருடைய பெரம்பு நம்ம கையில் அமர்ந்ததால தான் இன்றைக்கி உலகத்தில் சிறந்த பதவிகளை நம்ம அமர்ந்திருக்கோம் இல்லையா? அப்போ வந்து ஒரு மூங்கில் காட்டை வந்து புல்லாங்குழலாக மாற்றுறது அதுதான். இப்போ அந்த பணியை இப்போ பேரண்ட்ஸ் செய்யணும் இல்லையா? வீட்டில் அவங்க அடிக்கலாம் தாராளமாக பசங்களை. அப்போது மாணவர்களுக்கு சொல்கிறத விட பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கெலாம் போகிறீங்களா? பெற்றோர்களுக்காக தனியாக ஏதாவது முகாம்கள்லாம் நடத்துகிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது கேம்ப்லாம் நடத்தி அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? இப்போ கவுன்சிலிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மருத்துவமனையிலும் ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து பெற்றோர் கவுன்சிலிங்ஸ்க்கு கூப்பிடுறப்போ இந்த மாணவனுக்கு என்ன பிரச்சனை, இதில் பெற்றோரின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத கவுன்சிலர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே அவங்கக்கிட்ட எடுத்தாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸை வந்து நாங்கள் எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணுவோம், குழந்தைகளை தோளுக்கு மேல் போய்விட்டால் தோழன் அப்படின்றது நம்ம எப்போவுமே சொல்லிகிட்ருப்போம். இப்போயும் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எங்களோட கவுன்சிலிங் செஷன்ஸில், அடல்ட் கவுன்சிலிங்ஸ்லேயும் சரி, கல்லூரி மாணவர்களான எதாக இருந்தாலுமே பெற்றோரிடம் உங்கள் கஷ்டத்தையோ உங்கள் ப்ராப்ளத்தையோ சொல்லுங்கள். அவர்கள் தான் நமக்கு தீர்வு சொல்லக்கூடிய முதல் பங்காளர்கள். மிற்றவர்கள்லாம் அப்புறம் தான், அதற்கப்புறம் தான் ஆசிரியர். அதனால் பெற்றோரையும் கூப்பிட்டு, நீங்கள் அவன் வந்து அடலசென்ட் ஆகிட்டான், அடலசென்ட்டில் அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், அடலசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறதையும் அவங்க ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க.
அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் புரிய வைப்போம். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, என்னை வந்து நீங்கள் தப்பாக வழி பேரண்ட் நல்லதாகவே சொன்னால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்னை தப்பாக வழி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும், கோபங்கள் அதிகமாக இருக்கும். பெற்றோர் வந்து தன் குழந்தையே அந்த இடத்துல அவன் அடலசென்ட்டில் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத கேட்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, மேடம் இவன் நல்லா படிச்சுட்டு இருந்தான் மேடம், திடீர்னு பார்த்தா படிக்கவே மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான் மேடம் அப்படின்னு தான் இந்த கவுன்சிலிங் செஷன்ஸில் வரப்போ சொல்கிறாங்க. பட் குழந்தைகிட்ட சும்மா ஏதாவது வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறப்போ என்னன்னா அவங்க இரிட்டேட்டிங் மூடுக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து மேபி இன்னைக்கு இருக்க மாணவர்கள் வந்து ஆப்பை ஃபோனை யூஸ் பண்ணுறாங்கன்னா கெட்ட வழியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம்னா தன்னோட குழந்தை வந்து ஃபோனை தப்பாக எதுவும் யூஸ் பண்ணுறானோ, கண்ட ஆப்பை பார்த்துட்டு இருக்கானோ அப்படின்னு. அவனை பார்த்தா அந்த குழந்தை என்ன சொல்கிறாங்க, மேடம் நான் என்னோட ஹோம்ஒர்க்கை தான் மேடம் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும்னா எப்போ பார்த்தாலும் என்னை வீட்டில் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. போதை பொருளற்ற ஒரு பாரதத்துக்கான உறுதிமொழியை இப்போ நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார் பார்த்துட்டு அதனுடைய தமிழாக்கத்தை நான் சொல்கிறேன். அன்புள்ள நண்பர்களே, எந்த ஒரு தேசத்தின் சக்தியும் இளைஞர்களே. சமுதாயம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் சக்தி முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளது. எனவே போதைப் பொருளற்ற இந்தியா பிரச்சாரத்தில் அதிகபட்ச இளைஞர்கள் இணைவது மிகவும் முக்கியம். நாட்டின் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இன்று நாம் நாசா முக்த் பாரத் அபியானின் கீழ் ஒன்றுபட்டு சமூகம், குடும்பம், நண்பர்கள் மட்டுமல்ல நாமும் போதைப்பொருள் இல்லாதவர்களாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுக்கிறோம். ஏனெனில் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் சேர்ந்து நமது மாவட்டத்தை, மாநிலத்தை போதைப்பொருள் இல்லாததாக மாற்ற உறுதியான முடிவை எடுப்போம். போதைப்பொருள் இல்லாததாக மாற்ற, எனது நாட்டை போதைப்பொருள் இல்லாததாக மாற்ற என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். இந்த மாதிரி உறுதிமொழிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? போதைப் பொருளுங்கிறது உறுதிமொழியோடு மட்டும் இல்லாமல் அதன் பிறகு உறுதியாக அந்த மாணவர்கள் பின்பற்றுவதற்கு இன்னும் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து 1-to-1 கவுன்சிலிங்ஸ் இருக்குது, குரூப் கவுன்சிலிங் இருக்குது, ஃபேமிலி கவுன்சிலிங்ஸ் இருக்குது. இந்த 1-to-1 கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து போதை பழக்கம் மட்டும் கிடையாது, இந்த போதை பழக்கத்துக்கு முன்னாடி அவங்க தனக்கு ஒரு சம்திங் இஸ் டிஸ்டர்ப்டு, அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க, அதை ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா இந்த போதைப் பொருள் இருக்கிறப்போ ஆசிரியர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக இருந்தவங்க திடீர்னு பார்த்தா கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷனை எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அதில் என்ன எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம், பெற்றோர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டென்டிவாகவே இருக்க மாட்டாங்க சார். நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அவங்க வந்து லேட்டாக தான் அவங்க டியூ டு தட் சப்ஸ்டன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க லேட்டாக தான் பண்ணுவாங்க. அவங்களோட டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரலவெண்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், மூட் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் கோவம் எதுக்கு எடுத்தாலும் கோவம். அப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு புரியவே புரியாது. என்ன நினைப்பாங்கன்னா, இவன் அடலசென்ட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். போதை ஊசி பயன்படுத்தினா ஊசி போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அவன் போதை பயன்படுத்த. மதிப்பெண் குறையிறனால நிறைய பேர் தற்கொலையெல்லாம் செஞ்சுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மதிப்பெண் குறையிறனால, மனநிலை மாற்றத்தினால. ஆமாம், இது வந்து போதைப் பொருள் மட்டும் இல்லை, அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பெற்றோராகிய நாமும் ஆசிரியர்களும் புரிந்து கொண்டா அந்த மாணவனை நல்வழியில் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். பட் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும். மேபி நம்ம அப்படி இருக்கிற குழந்தை எல்லாமே போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சம் அடலசென்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்குது. அதுதான் அனைத்து அரசு மருத்துவம்னா அடலசென்ட் கிளினிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம அங்கே போய் நம்ம தகுதி வாய்ந்த கவுன்சிலிஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம குழந்தையும் நம்ம பெற்றோரும் போகிறதன் மூலமாக அந்த குழந்தைய சரியான வழிகாட்டுதலின் மூலமாக கரெக்ட் ட்ராக்குக்கு கொண்டுட்டு வந்துடலாம். இந்த சிம்டம்ஸ் தான் நான் சொல்கிறதுக்காக வரேன். பார்த்திங்கன்னா ரொம்ப சில குழந்தைங்க ரொம்ப அதிகமாக தூங்குவாங்க, சில குழந்தைங்க தூங்கவே மாட்டாங்க. பேரண்ட்ஸால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஏன் தூங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திட்டுவாங்க. சில குழந்தை தூங்கவே தூங்காது, ஏதோ சம்திங் அதால் மைண்டு வந்து காமாகவே ஆகாது. அந்த காம் ஆகாமல் இருக்க ஐஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அவங்களால ஒழுங்காக சில நேரங்களில் பேச முடியாது. நம்ம நினச்சிக்குவோம் அவங்களுக்கு மென்டல் இல்னஸா இல்லை ஃபிசிக்கல் இல்னஸா, எதனால் இவன் ஒழுங்காகவே பேச மாட்டேன்னா ரொம்ப ஐசோலேட்டட் வேறு அவங்க ஆயிடுவாங்க, யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, தன்னோட ஓன் உலகத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் அவன் கரெக்டாக இருக்கானா,
என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது நம்மளோட முக்கியம். ஆசிரியரும் அவன் என்ன பண்றான், எல்லா குழந்தையும் குழுவோட விளையாடுறாங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம். அதாவது என்னன்னா நம்ம காலத்துல எல்லாம் வந்து மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்பாட்ட மார்க் போட்டு கொண்டு போக பயப்படுவோம். அம்மா சொல்லுவாங்க அப்பா மூடு பார்த்து போ அப்படிம்பாங்க. இப்போ நம்ம குழந்தைகிட்ட பேசுறதுக்கு அவன் மூடு பார்த்து பேசுங்க நீங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்றான். அந்த அளவுக்கு அந்த காலத்திலயும் நம்ம பார்த்தோம், இந்த காலத்திலயும் நம்ம பயப்படுறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களை வழிநடத்த முடியுமா, இல்ல அவங்களுக்கு மனநலம் சார்ந்த பயிற்சி அளிக்கிறதுக்காக சைக்காட்டிஸ்ட் மாதிரியான ஆட்கள் பள்ளிகளில் நியமிக்கப்பட்டு அதற்கான தனியான அறைகள்லாம் அமைப்பதன் மூலமா அவர்களுடைய பணியும் சேர்ந்து இருக்கும்போது இன்னும் அது எஃபெக்டிவா செயல்படுமா அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா தமிழக அரசுக்கு நம்ம வைக்கலாமா அப்படிங்கிற கருத்தை நீங்க சார். இந்த மாணவனை சிறப்பான வழியில கொண்டுட்டு வர்றது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச், இட்ஸ் a comprehensive approach சார். நான் ஒருத்தரால மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. மாணவனோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். இந்த சமுதாயம், சொசைட்டி, இட்ஸ் a very very important. ஆசிரியரோட பங்களிப்பு, பெற்றோரோட பங்களிப்பு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேடம். அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயம், அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு 360 டிகிரி கோணத்துல எல்லாரும் செயல்படும் பொழுது சினிமா தயாரிப்பாளர்கள், நாயகர்கள் எல்லாரும் ஒன்று சேரும் பொழுது அவருடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக போதையற்ற பாரதத்தை நம்மால் உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.